தமிழக மீனவர்கள் 44 பேரை இலங்கை அரசு விடுவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த இரு நாட்டு மீனவர் நல அமைப்பின் ஆலோசகர் அந்தோணி முத்து தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம். இலங்கை சிறையிலிருந்து தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட காரணம் என்ன ஐயா? வணக்கம். அதாவது எதிர்வரும் 13, 14ஆம் தேதிகளில் நடைபெறும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஒரு நல்லிணக்க அடிப்படையில் இலங்கையின் மீன்பிடித்துறை அமைச்சர் கௌரவ மஹிந்த அமரவீர அவர்களது வேண்டுகோளின்படி இலங்கையின் வெளிநாட்டு வெளிவிவகார அமைச்சு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்யுமாறு, அதாவது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி பிடித்தவர்கள், சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு தற்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மன்னாரில் 44 மீனவர்களும், யாழ்ப்பாணத்தில் 96 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய படகுகள் விடுவிக்கப்படவில்லை, அதற்கான காரணம் பற்றி சொல்லுங்க. அதாவது படகுகள் விடுவிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம், இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே நடைபெற்ற 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே எல்லை தாண்டி மீன்பிடிக்க வரக்கூடாது, வருவது எங்களுக்கு பாதிப்பை தரும் என்று இலங்கை மீனவர்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்தது மட்டுமல்ல, இலங்கை மீனவர்கள் இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் மற்றும் அதனுடைய முக்கியஸ்தர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுத்த கடுமையான வேண்டுகோளின் அடிப்படையிலேயே இந்த படகு விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் படகை தொடர்ந்து விடுதலை செய்யும் பொழுது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வருவதும் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுமே அவருடைய நோக்கமாக, குறிக்கோளாக இருப்பது என்பது வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய ஆதங்கமும் அவருடைய ஆலோசனையும் வேண்டுகோளுமாகும். அந்த அடிப்படையிலேயே மீனவர்களின் நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்வோம், ஆனால் படகுகளை விடுதலை செய்வது என்பது ஒரு சாத்தியமாகாத விடயம் என்று இலங்கையின் மீன்பிடித்துறை அமைச்சர் கௌரவ மஹிந்த அமரவீரர் தொடர்ச்சியாக கூறி வருவதும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஐயா, படகுகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதால தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது, அது குறித்த கருத்து என்ன? அதாவது இலங்கையில் உள்ள மீனவர்கள் 30 வருட கால யுத்தத்தின் பின்பு தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள அல்லது அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. தற்பொழுதுதான் கிடைத்துள்ளது. ஆனால் தடை செய்யப்பட்ட படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை தமிழக மீனவர்கள் பாவிக்கின்றார்கள் என்பதே அதனால் இந்த வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல இலங்கையின் வளத்திற்கும் பெரிய அழிவை தேடி தருகின்றது. இதனால் இலங்கை மீனவர்கள் 3 மாத காலத்திற்கு பிடிக்க வேண்டிய மீன் உற்பத்தி அனைத்துமே அழிந்து அனர்த்தத்தை ஏற்படுத்துகின்றது என்பது அவருடைய ஆதங்கம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலைமை, அதாவது மீன்பிடி அமைச்சுக்கும் அமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள இக்கட்டான நிலைமையை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஐயா, விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் எப்போது தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? நான் நினைக்கிறேன் அதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சின் மாநில இயக்குநர்களால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து சேரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக நான் அறிகின்றேன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு அந்தோணி முத்து.